வேலை செய்யணும் டோர் லாக் ஆகிடுச்சு. நான் கரெக்டாக இந்த அலமல் பக்கத்தில் தான் வரும் பார்த்தியா, ஒரு பெரிய கண்ணாடியில் ஒரு உருவம் தெரியும். அதே மாதிரி திரும்பி போனால் அந்த உருவம் தெரியும். ஹாய் கைஸ், வெல்கம் டு சதபுலட்டி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பேய் வீடியோ தான். பேய் கதை தான் பேச போகிறோம். முந்தானத்து பவர் கட் ஆச்சு பெரம்பூர் கொளத்தூரில். அன்றைக்கி வந்து ரொம்ப பயத்தில் நாங்கள் பேய் கதைலாம் கேட்டு ஒரு மாதிரி பயந்துட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம பேய் கதை மட்டும் கேட்க போகிறதில்ல, ராகுலையும் ப்ராங்க் பண்ண போகிறோம். ப்ராங்க் தி சென்ஸ், நம்ம பேய் கதை சொல்லும்போது சடனாக ஓரளவுக்கு நம்ம ராகுலை பயமுறுத்தணும். பயப்படுறீங்களா பார்த்துருப்பீங்க, தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. ராகுலும் அந்த மாதிரி தான், ரொம்ப பயப்படுறவன். அவன் இன்னும் வரல. ஆளை பார்த்தனா இப்படி இருப்பாப்பல ஷூட்டிங்லாம் போவார். ஆனா ஃபைட் மாஸ்டரா, ஆனா பேய்னா பதறுவார். அன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, சும்மா ஒரு இது பேசியிருந்தோம். ஆமா, அப்படியே வந்தான். திஸ் இஸ் த கண்டென்ட் டுடே. வாட் யூ திங்க் அபவுட்னா? ஒன்றாவது போகுது, ரெண்டாவது தூக்கம் வருது, சீக்கிரமாக முடிச்சு வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். கைஸ், பேலன்ஸ் vlog வந்து நான் மொட்டை மாடியில் எல்லோரும் வந்துட்ட பிறகு நான் கண்டினியூ பண்ணுறோம். ஓகேங்களா கைஸ்? நாங்கள் மேலே வந்துட்டு எல்லாரும். இதுக்கு மேலே நீங்கள் பேய் கதையை கேட்க போகிறீங்க, பயப்பட போகிறீங்க. பேய் கதை தான். பேய் அதான் பேய் பார்த்துருக்கேன். நான் பார்த்தேன். பேயை பற்றி ஒன்றும் பேச ஆரம்பிக்கல, அதுல சத்தம் கேட்டாலும் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள பதறான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒருத்தர் சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து நான் பேய் ஒரு வாட்டி பார்த்தேன், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அது இப்போ பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுச்சு. பேயா? அது வந்து என்னதான் இருந்தாலும் என் எக்ஸ் அது. நான் சொல்லிட்டேன், பேயை பத்தி பேசினா பேயை பத்தி பேச, எக்ஸை பத்தி பேசி, அது இப்ப நான் பேசி இந்த வீடியோ யாருன்னா பார்த்துருந்தீங்கன்னா போன வீடியோவில் சொன்னதுதான். எங்கள் அண்ணன் வந்து ஒரு பேச்சுலராக இருக்காரு. யாருன்னா விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க, இன்ஸ்டா ஐடி சொல்லுங்க, அவர் டெக்ஸ்ட் பண்ணுவார். பேயை பத்தி பேச வேண்டி என்ன அது வச்சு பார்க்கணும்னு வந்து சும்மா சொல்ல, நல்லபடியா பொண்ணை பார்த்துப்பான். யாருக்காவது இது மேட்ரிமோனி வீடியோ இல்லையா? இது சும்மா நான் சைடுல ஒரு பிட்டு போட்டேன் அண்ணாக்கு. நீ வெக்கப்படுறான்டா. நீ வாவ் வெக்கப்படுறான். ஆமா. ஐயோ இல்ல, இவனை துப்புறா, இவன் தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டான். சரி, அபிக்கு பேய் பிடிச்ச கதையா அவனே சொல்லிட்டோம். ஆனா சரியான சிக்கம் மச்சான். அது ஸ்டார்ட் பண்றான். பேய் கதையை மட்டும் பேச மாட்டானுங்க. ஒருத்தனா பொண்ணை பத்தி பேசுறான், ஒருத்தனா. சரி சரி பொண்ணு இவன் பேசுறான். சைலண்டா போனை வச்சு இந்த டைம்ல என்ன பி ஆயிடும் நானு. சரி 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 ஓடுற வயசுக்கு வந்த 2வது மாசம் தேவி அத்தை. சரியா, வயசுக்கு வந்த 2வது மாசம். பேர்லாம் சொன்னாங்க. நீ சரி, எங்க எல்லாருக்கும் தெரியாது, அவங்க யாருக்கும் தெரியாது. என் தங்கச்சி நம்ம பேரு யாருக்கும் தெரியாது. சொல்றேன். என் பேர் சுனில், ரஞ்சிதனா, சுரேந்தர், அபி, அப்பு, அப்பா. இவன் வந்து ராகுல். மச்சான் மூஞ்ச காட்டு. நான் வந்து தனுஷ் 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 சொல்லுவான். இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு பேய் கதை. சரி, பேய் கதை இல்லடா, ரியல் கதை. சொல்லு. மல்லி பெருமான்னு ஒருத்தவங்க, அவங்க இறந்து ஒரு 2 மாசத்துல ஒரு பெரிய இன்சிடென்ட்ஸ் ஒன்று நடந்தது. தேவி வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு பெரிய பெரிய பொம்பளை மாதிரி, சின்ன பொண்ணு ஒரு பெரிய பொம்பளை மாதிரி ஆக்டிவிட்டிஸ் செஞ்சுட்டே இருந்தா அப்படி இருக்கும். சரியா, அது எடு அப்படின்ட்டு ஜானிகா எங்க அம்மாவே சொன்னாங்க. சரியா, இப்படி பண்ணீங்கன்னா கேமரா மறைச்சிக்கும். என் மூஞ்சி தெரியாது, மூஞ்சி தெரிஞ்சா இப்படி பண்றீங்க. பிரேம நீ தெரியும் மச்சான், நார்மலா. ஓகே, அப்போ வந்து ஒரு பாய் வீட்டு செவுத்தோரத்தில் பாய் போட்டு படுக்க வச்சிருக்கோம். எனக்கு வந்து வளையல் போட்டுக்கணும் போல ஆசையாகுது. பெரிய வளையல் நல்லா கலர் கலரா வாங்கினு வா ஜானகின்னு சொல்லுது. ஆயாக்கு ஒரே பீதி. ஏன் அந்த பொண்ணு இப்படி பேசுறதுனா இப்படி பேசுகிறேன்னா, நீ என் மேலே கையை வைக்கிற அளவுக்கு பெரிய ஆயிட்டியா நீ அப்படின்ட்டு ஆயாவை கேட்டுச்சு. இந்த பொண்ணு பேசுறதை பார்த்து டவுட் ஆகுது. என்ன பண்ணாங்க, எதிர்க்க எஸ்திராய கொண்டு வந்து இந்த பொண்ணு ஒரு மாதிரியா பேசுறேன்னா இப்படி உக்காந்துக்கிட்டு இப்படி 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 பண்ணிக்குது.
தரைய இதை எஸ்தரை பார்த்துட்டு அம்மா அந்த பொண்ணுக்கு ஏதோ கிராஸ் ஆகிக்குது. ஆண்டலம்மா கூட்டின்னு வந்து ஆண்டலம்மா என்ன பண்ணாங்க, விபூதி வச்சு விட்டோன்னே எத்தனை போ விபூதி அப்படின்னு தட்டி விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா கரெக்டா ஒரு 2 மணியா போல ஏந்து உட்காந்து அழுதுந்தது தேவி. ஏந்து உட்காந்து அழுதுந்தது தேவி. எல்லாம் தூங்கிட்டோம். எஃபெக்ட்ல வேணாம் சரியா, நான் சொல்றேன். அழுது இருந்தது. அப்ப யாருக்குமே தெரியல. சரி ரோட்ல ஏதோ நான் கம்முன்னு விட்டோம். மறுநாள் கேட்டு மறுநாள் தாத்தா என்ன கேட்டா, நைட் ஏமா ஏந்து அழுதுனா, எனக்கு வயிறு வலிப்பா, என்னால முடியல, நைட் எல்லாம் வயிறு வலிக்குது, எனக்கு முடியலன்ட்டு ஒரு அழ. ஆனா அப்ப தேவி சித்தி மேல அந்த பேய் இல்லை. அப்புறம் என்ன பண்ணாங்க, இது மருமகன் சொல்லிட்டு பாஸ்டர் ஒருத்தர் பாப்பல சபானா வீட்டு மேல அப்பப்ப கத்துவார். அவரை கூட்டின்னு வந்து அவரு தான் கண்டுபிடிச்சாரு. கூலை விட்டு வரும்போது காத்து சஷ்டம் ஏதோ பட்டிருக்குது. சஷ்டம் அவரு அப்பா அதை ஜபத்துக்கு வெளிச்சு தள்ளி விட்டாரு. அதுக்கப்புறம் தேவி சித்தி அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. இதோட இந்த தொடர் முடியுதா? இது வந்து பேய் கதை கிடையாது. இது வந்து அவங்க மனநோய், அதுக்கு வந்து இது பண்ணி விட்டோன்னே சரி ஆயிடுச்சு. இது பேய் கதை லிஸ்ட்லயே வராது. நெக்ஸ்ட் வந்து நான் சொல்லலாம். நெக்ஸ்ட் நீ சொல்லு. என்னது எப்ப பார்த்தாலும் மறந்துச்சு இல்ல? நான் கூட பாத்துக்கிறேன். இப்ப என்ன நம்ம டீ குடி பாவமா என்னடா அது, ஒரு பிரிட்ஜ் ஏரியா பெரியபாலத்து போட்டு முன்னாடி ஒரு இடம் இருந்தாரு. கீழே கூட சுடுகாடு இருக்கும். ஏதோ இடம் காரனோட பெரியபாளையம் நந்து போகும்போது நைட்ல பாதயாத்திரை போகும்போது நைட்ல நந்து போயினாக்கிறேன். கீழே வந்து இந்த எட்டி பாப்போம். நம்ம அந்த பிரிட்ஜ் மேல நந்து போகலன்னா அப்ப எட்டி பாக்குறேன். ஒரு கருப்பு வருவோம், ஒரு வெள்ளை வருவோம். 2 இருக்குது. நாங்க நான் பாத்துட்டு ஒரு எப்படி சொல்லுது, ஒரு கருப்பு அப்படி எட்டி பாக்குறேன்னா ஒரு கருப்பு போகுது, பின்னாடியே ஒரு வெள்ளை வரும், அப்படியே போகுது. தெரியும் என்ன சொல்லிங்க. அப்ப சின்ன பையனா எனக்கு தெரியல. அது எல்லாம் முன்னாடி போயிருக்காங்க, பின்னாடி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அப்ப அந்த பையனுக்கு நந்து தனியா எனக்கு பாத்தீங்கன்னா வந்து தெரியல. ராரி போகுது, பஸ் போகுது, வண்டி போகுது, எல்லாம் போயிடு. ஒரு மாதிரி கத்தின்னு ஓடுற அந்த லெப்ட் சைடு டீ கடை எல்லாம் ஆள் உட்காந்தோம். அவங்க அப்படி போய் உட்காந்துதான். அப்புறம் பின்னாடி ஆள் வந்து அவங்ககிட்ட சொல்லி அவங்க கூடயே போயிட்டு அப்படி பெரிய இருக்கும் பொறுமையா பறந்து போனேன். நானும் அம்மா பார்த்தோம் வீட்டு வாசல்னா மொத்தமா இல்ல. இதே சம்மர் டைம்ல தான். சம்மர் டைம்ல தம்பி வந்து வீட்டு மொட்டமல்ல காத்து வராதுல்ல, வீட்டு மொட்டமல்ல நானும் அம்மா அப்பா தம்பி, அதனால சம்மர் டைம் தெரிஞ்சது. எல்லாம் பார்த்தோம்னா தம்பி வந்து வீட்டுல ஏதாவது கோச்சிக்கின்னு நம்ம வீட்டுக்கு 2 வீட்டு தள்ளி லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் போனா கோயிலோட இருக்கும். அவங்க வந்து கோச்சிங் போய் பத்துக்கலாம் சண்டை போட்டு வீட்டுல. நான் என்ன பண்ணேன், அவங்க அம்மா என்ன சொன்னா, மணி வந்து 12:30 மணி மேலே ஆயிடுச்சு. அவங்க கூப்பிட்டு வரவே இல்லை. அம்மா அப்பா கூப்பிட்டாங்க வரவே இல்லை. அம்மா என்ன சொன்னா, நீ போய் கூப்பிடுறான், நீ போய் கூப்பிட்டா வந்துருவாங்க. சரி நானும் போயிட்டு எல்லா வீட்டு மொட்டை மாட்டில இருந்தாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், கீழே போயிட்டு கூப்பிட்டேங்கிறேன். அவன்கிட்ட சும்மா சொல்றேன், நான் அங்க பாரு அடி அங்க ஏதோ நிக்குதுடா, வாடா வாடா வாடான்றேன். அப்புறம் அம்மா வராங்க. திடீர்னு பாக்குறேன் நான் என் சைடு அழுவு கத்துது. நான் விட்டு சொல்றேன், நான் சும்மா தான் சொல்லுறேன் அவன்கிட்ட. அத்தா ஒரு உருவம் கரெக்டா ஒரு மரம் ஒன்று நிக்குது. ஏதோ ஒரு மரம், குட்டி மரம், அது பக்கத்துல கருப்பு கல் உருவம் அப்படியே நிக்குது. இப்ப கூட ஒரு மாதிரி ஆகுது சொல்லும் போது. கரெக்டா அம்மாவை மேல இறக்கி கீழே வராங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வர சொல்லிட்டு அம்மா வந்து கரெக்டா முனையில நிக்கிறாங்க. அம்மாவை பாத்துட்டாங்க. அது அம்மா நிக்குது, அதை பாத்துட்டாங்க. நானும் பாத்துட்டேன். என் தம்பிக்கு பீல சுத்தல அவ்வளோ கூப்பிட்டு வராதுவேன். ஒரு மாதிரி பொறுமையா கூப்பிட்டு அந்த டைம்ல பார்த்துட்டு எனக்கு முன்னாடி ஓட்டாரு. ஓடி பேரு எப்பயும் ஓடி போய் எங்க அப்பா பல்ல பத்துனுக்குறான். அப்புறம் ஒரு மாதிரி ஆயிட்டு நைட்டு போய் நைட்ல தூக்கவே இல்லை. மட்டுமா இல்லை, எனக்கு மூச்சு தான் பத்துந்தேன். எத்தனை மணிக்கு ஒரு 3:30 மணி இருக்கும். போன் ஒன்னே பத்துந்தேன். 3 மணி நேரம் பேய் வராதுன்னு பக்கத்துல. நான் பேய் வந்துச்சுன்னா முக்காடு போட்டு முடிப்பேன். நானு பேய் வந்து நம்ம எதுவும் பண்ணாது. நீ பத்திக்கிற மச்சா அப்படி பயம் வந்துச்சுன்னா மூக்கு மட்டும் ஓட்ட விட்டுப்பேன், காத்து வரணும். நம்ம வீட்டுல உங்க வீட்டுல வந்து சொல்லுங்க. என் வீட்டுல என்ன நினைச்சுன்னா சண்டை நடந்துதான் சொல்லுவாங்க. ஒண்ணுமே இல்ல. என் வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. ஓகேவா, அம்மா வந்து 8:30 மணி வரும். அப்ப காதுலாம் இல்ல, நம்ம வீட்டுல நாயெல்லாம் இல்ல. அப்ப வந்து மேல நானும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் டிவி பாத்துட்டு இருப்போம். இந்த வீட்டுலதான் இதே வீட்டுல நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இங்க இருக்கோம்ல, உள்ள கீழே ரூம்ல. அங்க வந்து நான் டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அம்மா வந்துட்டாங்க, கீழே வருவோம். கீழே வந்து நம்ம டிவி ஆஃப் பண்றோம், சுவிட்ச் ஆஃப் பண்றோம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கும் போது நம்ம இங்க சாப்பிட்டு இருக்கும் போது திடீர்னு மேல டிவி ஆனாவும் சம்பந்தமே நம்ம ஒரு ஹிந்தி பாட்டு வரும். கஜன்னு நாங்களுக்கு சரியான பயமாகும். மேலேயே யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படியே நாங்க டக்குன்னு சதர்ன்னு போயிட்டு மேல ஓடி போய் பார்த்தா டிவி ஓடி. அப்புறம் திருப்பி டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம்
அது ஒரு நாள் தான் பார்த்தா திடீர்னு நாங்கள் மேலே இருக்கும்போது கீழே நல்லா உள்ள இருக்கிற பாத்திரம் டப்பு 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 டப்புன்னு கீழே வந்து விடுவோம். கிச்சன்ல இப்போ அந்த மாதிரி நடக்குது. நம்ம வீட்டு காது இருக்கால நாய் வந்ததுல எதுவுமே கிடையாது. அது வர்றதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சம்பவம். எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி எதனா ஒன்று உடையும் இதுவாகும். நைட் டைம்ல வந்து ஜில்க் 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 ஜில்க்குன்னு அந்த ஜிலுக்குன்னா அந்த சத்தம் வந்து இப்ப இல்ல, அப்ப இருந்தே இருக்கு. அது சிலுக்கு இல்ல எப்பயுமே அந்த அந்த கோல்ச்சி சவுண்டு கேட்கும். அப்போ அதே மாதிரி அப்போ சாந்தா பாட்டியும் இல்லை. நான் அப்பா அந்த ரூம்ல பத்துப்பாரு, சுரேந்திர அம்மா கீழே, நான் தனியாக தான் பத்துட்டு இருப்பேன். இங்கே சவுண்டு கேட்கும். நான் மேலே இங்கே ரூம்ல அந்த மாதிரி சவுண்டு கேட்கும். நான் பயத்தில் நான் போத்திட்டு தான் சொன்னேன். போத்திட்டு மூக்குக்கு கேப் விட்டுட்டு மூச்சு விட்டுப்பேன். ஓப்பன் பண்ணா பேய் வந்து நம்மள அச்சிரும். 3 நாள் சேஃப்டி. இல்ல மச்சான் லைட்டா கண்ணு பாக்குற மாதிரி அப்போ போய் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி வச்சுப்பேன். இல்லைன்னா பேய் வந்து நம்மள அச்சிரும். ஆமா முக்காடு போட்டு வச்சுட்டோம்னா ஒண்ணுமே ஆகாது அப்படின்ற மாதிரி. மச்சான் இந்த 3 மணி மேல சரியான சொல்ல மாட்டல. டைம் ஆயிடுச்சுனா இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. அது வந்து 4:30 5 அந்த டைம் 3:30 மணி மேலே போயிட மாட்டேன். 3:30 மணி வச்சுக்கோங்க. நீங்க அதிகமா பார்த்து பயந்த படம்லாம் பே பண்ணிட்டு போயிடலாம். நீ சொல்றான் டான்ஸ்ல 1 or 2 or 3 உனக்கு அருந்ததி அது வந்து எதுக்காக பயங்கரம் மச்சான்? நான் எதுக்காக பயங்கரம்? அம்புலி தான். அம்புலி மட்டும் வெயிட் மாட்டேன். அதெல்லாம் பயம் இல்ல. அது வந்து ஆனா பயமா இருக்கும். அது ஒரு மாடி இருக்கும் மச்சான் அந்த அம்புலி. அந்த கேள்வி வாய்ஸ் நார்மல் வாய்ஸ் அந்த கேள்வி பாட்டு அப்படிதான்டா பாடுவாங்க. காட்டேரி சவுனா அருந்ததி எதனால பார்த்தீங்கன்னா அவன் கத்துவான் பாரு, அடியோ கொம்மால பொம்மாயி அடியே பொம்மாயி. அப்ப அதெல்லாம் பார்த்து ஒரு டைம்ல மரண காலம்லாம் இருக்கு. சரி நீங்க போய் பாத்துக்கீங்க நேர்ல. நான் பார்த்தேன். நான் வந்து பெயிண்ட் வேலை செஞ்சிருந்தேன். கூடாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட் தாண்டி உள்ள ஒரு 20 வயசு 28 29 நோட் சரி ஓகே ஒன்றும் இல்லை. அப்போட பார்த்து சின்ன பையன் தான் இருப்பேன். அப்போ கூடாஞ்சேரியில் வேலைக்கு போயிட்டு இருந்தோம். புது பில்டிங் அந்த பில்டிங் பார்த்தோன்னா மிஞ்சி போனால் 3 பேர் தான் தாங்க. ஒரு அண்ணா ஒரு அக்கா ஒரு சின்ன பாப்பா. வீடு பார்த்தோன்னா ஒரு மண்டபம் மாரி கீழே ஒரு 3 ஃப்ளோரு. அதான் 3 குடும்பம் வாழது மாரி அப்பார்ட்மெண்ட் மாரி. ஆனால் அது உள்ள ஆள் மட்டும் பார்த்தோன்னா ஒரு கல்யாணம் பண்ணலாம். சரியான பெரிய வீடு. கரெக்டாக ஃபுல் பில்டிங் வேலை செஞ்சுருக்கிறோம். நானும் அஜித் அண்ணா ஸ்டேஜ் நண்டு ஒரு அண்ணா. அஜித் அண்ணா தெரியும்ல? அஜித் ஆமாம் நெட் அஜித் அண்ணா. எல்லா வேலையும் முடிச்சுன்னுக்குறோம், எல்லாமே பண்ணின்னுக்குறோம். ஆனால் அந்த வீட்டில் உள்ள போகணும்னா கரெக்டாக 6 மணி ஆகணும். ஆனவொன்னும் லைட் எல்லாம் தானாக ஆஃப் ஆகும். இது நான் கூட ஒயர் ஃபால்ட்டு அப்படின்னு வச்சுக்கணும். ஆனால் தொடர்ந்து கரெக்டாக 6 மணி ஆனால் மட்டும்தான் அந்த சம்பவம் நடந்துருது. நாங்களும் சரி ஒயரிங் ஃபால்ட்டு ஏதாச்சும் ஒன்று ஃபால்ட்டாக இருக்கும். 6 மணி நாள் தான் கரெக்டாக 6 மணி இப்படியும் இருக்காது இப்படி கரெக்டாக 6 மணி. நாங்கள் அதை செக் பண்ணோம். கரெக்டாக 6 மணி ஆனால் கரெக்டாக லைட் ஆஃப் ஆயிடுச்சு. சரி ஏதோ ஃபால்ட் நினச்சி நாங்கள் கம்மி விட்டோம். அவுட்டு வேலை செஞ்சுன்னு அவுட்டு வந்து பெயிண்டிங் இது எனாமல் கரெக்டாக ஒரு மத்தியான டைம். அதான் சொன்னேன் இவன் சொன்ன மாரி இந்த பகலில் பேய் வராது அந்த கதைலாம் இல்லை. கரெக்டாக மத்தியான டைம் லஞ்சு முடிச்சுட்டு சாதத்துக்கு பெயிண்ட் அச்சுனாக தான் நான் எங்கள் அச்சுனாக தான் அஜித் அண்ணா வந்து அந்த லவ் பஸ் இருக்கியா அச்சுனாக தான் திடீர்னு அஜித் அண்ணா கத்துறான். டேன்னு கத்துறான். அவன் கத்திட்டு அப்புறம் திரும்பி பார்க்குற பெயிண்ட் டமான்னு கீழே விழுது. நான் மச்சான் ஒன்றே மச்சான் பெயிண்ட் நம்பர் கீழே வந்துச்சு மச்சான். அதுதான் மச்சான் அதுதான் மச்சான் கத்துனேன். சரிடா அப்படின்ட்டு 2 பேர் கீழே இறங்கிட்டு அப்புறம் சொல்லுவான் மச்சான் உன் பின்னாடி கட்ட கதையில்னு ஒரு கை வருது. என்னடா சொல்லுவாங்க? ஆமாம் மச்சான் கட்ட கதையில்னு ஒரு கை திரும்பி ஃபுல்லாக சிலுக்கு அதுதான் கட்ட கையில்னு உன் பின்னாடி ஒரு கை வந்துது மச்சான். அதுதான் வச்சேன். டேய் சுடிலே சத்தியமா கத்திடுவேன்டா. இல்ல எல்லாரும் ஏத்துவாங்க. உனக்கு அங்க என்ன தெரிஞ்சா நீ அங்க பாரு. நீ அவனை பயமுத்தாத தயவுசெய்து கம்பெனி. நான் பயமுத்துல அங்க பாரு. நீ சொல்லலாம். டேய் இந்த பேர் லைட்ட மர்ஸ் பாடுறாங்க. துணி காய வச்சிருக்காங்கடா. அவள்தான்டா. அங்க துணி தான் காய வச்சிருக்காங்க. இப்படி கை வச்சிட்டாங்க பாருங்க. நீ சொல்லலாம். லைட்ட கை வச்சு பாருங்க. ப்ரோ சில் ப்ரோ துணி காய வச்சிருக்காங்க. சில் ப்ரோ மச்சான் கட்ட டேய் நீ வேற நான் நம்பல. நீ வேற மச்சான் ஏமாதி இது பண்ணிக்கிறேன் ஏதாச்சும் இதுவாக இருக்குடா அதனால உனக்கு அப்படி இருந்தா இல்லை மச்சான் சத்தியம் பண்ணுவான் சத்தியமாக இதான் மச்சான் அப்படின்னா. அப்போதான் அதேமாரி எல்லா ரூம்லையும் க்ளீன் பண்ணிடுவோம். க்ளீன் பண்ண போது செகண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம் உள்ள நான் கரெக்டாக போதான் கீழே மல்லிகைப்பூ. அந்த மல்லிகைப்பூ எப்படி வந்துட்டு ஏது வந்து தெரியல. ஆனால் நான் கரெக்டாக உள்ளே போதான் அந்த மல்லிகைப்பூ வந்து கரெக்டாக கதிர்னு
மல்லிப்பூவா மல்லிப்பூ வந்து ஒரு உருவம் உட்காந்துக்குது கட்டங்கதின்னு உட்காந்துக்குது செம்ம கருப்பு எங்க ரூம் இல்லையா? ரூம் உள்ள உட்காந்துக்குது. நான் அந்த ரூம் அந்த கரெக்டாக போத நான் பார்த்த உடனே அந்த உருவம் ஏஞ்சி பாத்ரூம் வந்துச்சு. ஓடுதா? ஆமா No. நான் பெயிண்ட் டப்பர் தூக்கி போட்டுட்டோமான்னு ஓடிட்டோம்ப்பா. ரொம்ப பீதி எனக்கு. மச்சான் அவனை கூப்பிட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு மச்சான் நிம்மதி அந்த பள்ளிக்கு வந்து ஒரு ஓடுது மச்சான். போய் அஜித்தை போய் கூப்பிட்டு வரான் மச்சான் வா மச்சான்ட்டு. என்னடா அண்ணன் அவன் வந்து அவன் சாதாரணமாக வந்து கேட்குறான் என்ன மச்சான் அப்படின்னு. என்ன மச்சான் ஒரு உருவம் ஏஞ்சி ஓடுது மச்சான் அப்படின்னா. அவன் நம்பல. அன்னைக்கு நான் ஏதாச்சும் இது பார்த்தோமே ஏதாச்சும் பார்த்துக்கிறா அப்படின்னா. சத்தியமாக நம்பல மச்சான். இல்லை மச்சான் கண்ணு முன்னாடி சத்தியமா அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. இல்ல சத்தியமா இல்ல மச்சான் இவன் பார்த்தான் எனக்கு அந்த சவுண்ட் கேட்டுச்சு. நான் தான் இவனை பார்த்தேன். மச்சான் ஒரு சத்தம் ஏதோ சத்தம் என்ன சவுண்டு? சரி அது சரி அப்படினா சரிதான் கேட்டுச்சு. சரி ஏய்ண்ணா. அப்படிதான் கேட்டுச்சு. சீரியஸா சொல்றேன். நான் எனக்கு மட்டும் கேட்டுச்சு பார்த்தான். சரி ஓகே. எல்லாம் விட்டா அஜித் அண்ணா ஓடிச்சு அஜித் அண்ணா கூப்பிட்டான்னு அஜித் சொல்ல நிம்மதி ஏதாச்சும் மச்சான் நம்பல. அதுக்கப்புறம் எங்கடா போயிச்சுன்னா அந்த பாத்ரூம்ல தான் மச்சான் போச்சு அப்படின்னு. இல்ல நார்மல் தான். அது சும்மா தான். அது நம்மளை பயமுத்துக்கோசம் சும்மா பேய் விளையாண்டுக்குது. நானும் அஜித் அந்த ரூமில் கரெக்டாக நுழையுதான். கரெக்டாக அந்த ரூமில் கால் எடுத்து வைக்கதான் காய்ச்சி அப்போ லைட் ஆஃப் ஆகும். அது மாதிரி அந்த ரூமில் மட்டும் லைட் ஆஃப் ஆகுது. ஏன் நாங்கள் நின்று அந்த அத்தண்டா 2 பேருக்கு மேலே ஓடி அங்கேருந்து வெளியே வந்துட்டு எங்கள் அண்ணன் சொல்லதாண்ணா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து ரஞ்சித் அங்கே வேலை செஞ்சுருந்தான். ரஞ்சித்துக்கு மேலே கை வந்தது. அதுக்கப்புறம் ரஞ்சித் உருவம் பார்த்தானா அப்படின்னா. ஆனால் அந்த அத்தண்டா யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. எனக்கு மட்டும் தான் அது காட்டு இதுனான்ற அந்த அண்ணாவும் இது வரைக்கும் பார்க்கல. எதுவும் ஆகல. அஜித்துக்கும் இது பண்ணல. ஆனால் நான் எங்கெல்லாம் போனேன் இந்த இடத்துல அந்த ஊர் எனக்கு மட்டும் தான் நான் பார்க்குறேன்னா இல்லை என் பின்னாடி வருது. அஜித் நான் சொல்லலாம் மச்சான் அந்த கை உனக்கு பிடிக்கதான் மச்சான் வந்தது அப்படின்னுமா. திருப்பியும் அதே ரூம் நானும் அஜித் தான் வேலை செஞ்சுருந்தோம். டோர் லாக் ஆகிடுச்சு. அந்த ரூபா கிடைக்கலையா? இல்லை பார்ப்போம் ஃபைனல் பண்ணோம். எல்லா ரூமே ஃபைனல் பண்ணிட்டு கடைசியாக அந்த ரூமை நான் அந்த ரூமுக்கு கடைசியாக இல்லை கொஞ்சம் முன்னாடி கரெக்டாக ஃபைனல் பண்ணும்போது கரெக்டாக அந்த ரூமில் டோர் லாக் ஆகிடுச்சு. 2 பேரும் உள்ள இருக்குதோம். 2 பேருமே உள்ள இருக்குதோம். டோர் லாக் ஆகிடுச்சு. டோர் ஓப்பன் பண்ண முடியல. கத்துறோம் ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்க. ஹவுஸ் ஓனர் எல்லாம் வந்துட்டாங்க. சாவி எத்தனை ஓப்பன் பண்ணாங்க ஓப்பன் ஆகல. புது டோரு புது இது சாவி ஓப்பன் பண்ணாங்க ஓப்பன் ஆகல. நாடா எதோ பண்ணி போதாங்க ஓப்பன் ஆகல. 1.5 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் வரைக்கும் நாங்கள் ரூமில் உட்காந்துருவோம். கார்பன் ஃபோன் பண்ணி கார்பன் ஃபுல் செட்டிங் கட்டலாம். ரூம் உள்ள இருக்கிறீங்களா? ஆமா நாங்கள் ரூம் உள்ள இருக்கோம். அந்த ரூம் உள்ள எதுவுமே பண்ணல. எதுவும் பார்க்கல எதுவும் பண்ணல. ஆனால் 2 பேரும் செம பீதியில் உட்காந்துக்கணும் உள்ள ரூம்ல. நான் என்ன நாங்கள் பார்த்தோம் அந்த ரூம்லாம் பார்த்தோம். நந்து அந்த ரூம் தான் எல்லாம் முடிஞ்சு கார்பன் வந்து ஃபுல் செட்டு கட்டலாம். டோரை அவனாலே ஓப்பன் பண்ண சாவி போட்டு ஓப்பன் பண்ணல. அந்த ஃபுல் செட்டு கட்டி அதுக்கப்புறம் எங்களை வெளியே கொண்டு வந்தாங்க. 2 மணி 1.5 மணி 2 மணி நேரம் நாங்கள் உள்ளே உட்காந்துவோம். ரூமில் வேலையில எதுவுமே செய்யல. உள்ளே உட்காந்துருவோம். பயந்துருக்கு. ஹவுஸ் ஓனர் கேட்குதான் என்னப்பா ஆச்சு எப்படிப்பா ஓப்பன் ஆகணும்னு ஹவுஸ் ஓனர் கால் பண்ணி கேட்குறான். இல்லை சரி லாக் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னுமா. எங்கள் கையில் ஹவுஸ் ஓனர் காசு கொடுத்தாது. ஆளுக்கு ஒரு 2000 கையில் காசு கொடுத்தாது. கொடுத்துட்டு கரெக்டாக கிளம்பி வந்துட்டு சும்மா திரும்பி பார்த்தோம். கரெக்டாக இந்த அலமை பத்திலலாம் வரும் பார்த்தியா ஒரு பெரிய கண்ணாடியில் ஒரு உருவம் திரும்ப அதேமாரி திரும்பி பார்க்கலாம். அந்த உருவம் திரும்பி அப்போ தான் ஸ்ரீதர் நான் பார்த்தாரு. கூப்பிட்டு காட்டினேன் ஸ்ரீதர் அங்கே பான்னாட்டு. அப்போ தான் உதவி பார்க்குது 3 பேர் தான். அந்த 3 பேர் கீழே வராங்க. எதை அம்மா குழந்தை அவங்க ஒய்ஃபு 3 பேர் கீழே வராங்க. மேலே யாருமே இல்லை. ஆனால் மேலே ஒரு உருவம் தெரியும். அப்போ தான் ஸ்ரீதர் நான் என்ன பண்ணேன் அப்புறம் எஃபர்ட் காட்டலையா வந்து 1 வாரம் 3 பேர் உடம்பு செய்யாமல் இருந்தோம். 1 வாரம் கரெக்டாக 1 வாரம் 3 பேருக்கும் ஜுரம். 3 பேர் ஜுரம் 3 பேர் வேலைக்கு போகல எதுவும் பண்ணல. 1 வாரம் தொடர்ந்து 1 வாரம் ஆச்சு. 3 பேருக்கும் கடிச்சு சரியான சிக்கம். உண்மையிலே பாத்தியாடா என்ன பண்ணீங்க பண்ற பயமுத்து வரியா பண்ற நீ பயமுத்து நீ ஒரு மாதிரி நான் புரியுங்க தூங்க ஆனா நான் சுரேந்திர
சுரேந்திரன் யாருடா பாக்குறேன்னு நான் கை வச்சு தெரியல, நான் ஏதோ இருக்க மாதிரி பார்த்தேன். இருந்துச்சு. சுரேந்திரன் திடீர்னு யாருடா பார்த்தா பாக்குறேன் சத்தம். யாரோ நிக்கிற மாதிரி இது என்னது பார்த்துனே இருந்தான் அப்புறம் தான் காது வந்து பக்கத்துல பார்த்துட்டா யாரும் இல்ல பண்ணிட்டான் மச்சான் கது சாத்திரியா ஏய் 90s கிட்ஸ் பத்தில ராமு அடிக்குமா அந்த மாதிரி அடிக்குது ராகுலுக்கு டப்பட்டப்பட்டப்பா ஏய் எல்லாருக்கும் பயம் வந்துச்சுடா ஆக்சுவலி இது பிராங்க் உசுர எடுக்க பார்த்துட்டு பிராங்கா இப்போ நான் கீழே போனல நான் தான் போய் பாட்டியை கூப்பிட்டு வந்தேன் மேலே வாங்க இது ஆல் பிராங்க் நீ வந்தோடனே சார்ஜ் போடுறது அப்படியே போன் எடுத்து வரேன்னு சொல்லிட்டு போனல நான் நினைச்சேன்டா ஆனா சுரேந்திரன் அங்கேயே பார்த்துருந்தான் அப்ப எனக்கு டவுட் ஈஸ்வரன் தான் நிக்குதுன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன் சாந்தம்மா இப்படி வந்து பிஜே இவர் வந்து தொட்டு பார்த்தேன் என்கிட்ட கூட சொல்லிடுறா ஆமா நேச்சுரலா டப்பன்னு அடிக்குது ஆத்து இவனுக்கு என்ன விஷயம்னா அவங்கள பிராங்க் கூட எனக்கு தெரியும் பாட்டி இன்சிடென்ட் மட்டும் எங்க 2 பேருக்கு தான் தெரியும் சுனிலுக்கு வேற யாருக்குமே தெரியாது அவனை கலாய்க்கிறது எனக்கு தெரியும் நீங்க தானே இருந்த நீங்க எல்லாரும் வரதுக்கு முன்னாடி பாட்டிக்கு சொல்லி வச்சிட்டேன் நாங்க பிளான் பண்ணது ராகுல கலாய்க்கணும். எங்க 4 பேருக்கு தெரியும் ராகுல கலாயிரம் மொத்த பேர் உசுர வாங்க பாத்தீங்களாடா டேய் எவனுக்காவது ஒருத்தருக்கு ஒரு வெள்ள முடி திரும்பி எனக்கு வெள்ள முடி கூட மாட்டேங்குதுடா. உடம்பு கட்ட தொடப்பட்டு ஐயோ. நான் வேற கருப்பு வாய்ப்புல உட்கார்ந்திருந்தேன் அவங்க தான் வந்தாங்களா அந்த ஸ்பாட்ல தொடுபட்டு போட்டு ஆளை காணோம் அப்படின்னா நினைப்ப நீ கைஸ் ஆக்சுவலி இந்த பேய் உண்மையா அப்படிலாம் தெரியாது. ஆனால் பேயை பார்த்தவனோட பேய் கதை சொல்கிறோம் பயங்கரமாக இருக்குன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒரு சில விஷயம் எங்கள் வீட்டில் நடந்தது எல்லாமே உண்மை தான். ஆனால் அது பேயா இல்லை அங்கே எலி தட்டி விட்டுச்சான்லாம் தெரில. பட் இந்த கண்டென்ட் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லி தான் இன்றைக்கி எடுத்தோம். பட் இன்றைக்கி ஒரு மாதிரி அவனை பயமுத்துறான்னு பார்த்தா எல்லாருமே பயமுறுத்திட்டோம். ஒரு மாதிரி நல்லா தான் போச்சு. நீங்களும் பயந்தீங்களா சாந்தமா வந்தப்ப நானே பயந்துட்டேன். அவங்க ரெடி பண்ணது அவனே பயந்துட்டான் பட் இது ஒரு மாதிரி நல்லா தான் போவோம், நல்லா தான் வரும்னு நம்புகிறேன். உங்களை அடுத்த விழாக்கில் சந்திக்கிறேன். A few moments later. நோ நீ அடுத்த பிராங்க்லாம் போனாங்க தயவு செஞ்சு அம்மா மேலே சத்தியமா இதுக்கு மேலே நோ அழுவுற ரஞ்சித்